ஆல் இஸ் நாட் வெல். 2026 தேர்தலுக்கு பின் உடையுமா திமுக கூட்டணி? கள நிலவரம் சொல்லும் ரகசியம். தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த சில ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கி வரும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலோடு உடைய அதிக வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். வெற்றி கூட்டணி என்று வர்ணிக்கப்பட்ட இந்த அணியில் தற்போது ஏற்பட்டுள்ள சில கசப்பான சம்பவங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் நிலவும் தொய்வு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் பிரதான கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தாண்டி திமுகவின் மற்ற தொகுதிகளில் தீவிரமாக பிரச்சாரம் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக இடதுசாரி கட்சிகள் தங்கள் சொந்த தொகுதிகளில் மட்டுமே கவனம் செலுத்தியது திமுக நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமாக ஒரு கூட்டணியில் இருக்கும்போது மற்ற கட்சி வேட்பாளர்களுக்காகவும் தலைவர்கள் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை கூட்டணி தலைவர்கள் தங்களது கோட்டையை தக்க வைப்பதிலேயே குறியாக இருந்ததாக தெரிகிறது. தேர்தல் களத்தில் மிக முக்கியமான சக்தியாக கருதப்படும் காங்கிரஸ் கட்சி ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் போதிய ஆர்வம் காட்டவில்லை. தேர்தலின் இறுதி கட்டத்தில் மட்டுமே அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் களமிறங்கியது திமுகவினரை சோர்வடைய செய்தது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூத்த தலைவர்கள் தங்கள் சமூக வாக்கு வங்கி இருக்கும் இடங்களை தவிர மற்ற பொது தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதில் மிக தாமதமாகவே செயல்பட்டனர். கூட்டணியில் சமமான அங்கீகாரம் மற்றும் அதிகார பங்கீடு போன்ற விவகாரங்களில் நிலவும் உள்ளடி அரசியலே இந்த வேகம் குறைவான செயல்பாட்டிற்கு காரணம் என தெரிகிறது. இந்த தேர்தலின் மிகவும் உற்று நோக்கப்பட்ட விஷயம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் இணைந்து மேடைகளில் தோற்றதுதான். கடந்த கால தேர்தல்களில் இவர்களின் நட்பு மற்றும் சகோதரத்துவம் பேசும் பொருளாக இருந்தது. ஆனால் 2026 பிரச்சாரத்தில் இருவரும் ஒரே மேடையில் கைகோர்ப்பதை தவிர்த்தது டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உறவு சற்று விரிசலடைந்துள்ளதோ என்ற சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸ், வி.சி.க. மற்றும் இதர கட்சிகள் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை மறைமுகமாக முன்வைத்தன. திமுக இதற்கு உடன்படாத பட்சத்தில் தேர்தலுக்கு பின் அவர்கள் தனித்து இயங்க அல்லது மாற்று அணியை தேட வாய்ப்பு அதிகம். புதிய சக்திகளின் வருகை, விஜய் போன்ற திரைப்பிரபலங்களின் அரசியல் வருகை இளைஞர்களின் வாக்குகளை பிரிக்கக்கூடும். இதனால் கூட்டணி கட்சிகள் தங்களின் எதிர்காலத்தை கருதி தற்போதே புதிய பாதைகளை தேடத் தொடங்கியுள்ளன. பல தொகுதிகளில் சிட்டிங் எம்.எல்.ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதும் கூட்டணி கட்சிகளுக்கு குறைந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டதும் அடிமட்ட தொண்டர்களிடையே விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணிக்குள் அனைத்தும் சுமூகமாக இருக்கிறது என்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் தேர்தல் களத்தில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பயணிப்பது போன்ற பிம்பமே தெரிகிறது. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை திமுகவிற்கு சாதகமாக வராத பட்சத்திலோ அல்லது பெரும்பான்மைக்கு குறைவான இடங்கள் கிடைக்கும் பட்சத்திலோ இந்த கூட்டணி உடைந்து சிதறுவது உறுதி என்கிறார்கள் விபரம் அறிந்தவர்கள். 2026 மே மாதம் வெளியாக போகும் தேர்தல் முடிவுகள் வெறும் வெற்றியாளர்களை மட்டும் அறிவிக்கப் போவதில்லை. மாறாக தமிழகத்தின் அடுத்த கட்ட கூட்டணி அரசியலுக்கும் இதுவே முற்றுப்புள்ளியாகவோ அல்லது தொடக்க புள்ளியாகவோ அமையும் என்பதில் சந்தேகமில்லை.